ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபினாலே வாரத்தோட 4வது நாள் மார்னிங் ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கே தெரியும், அந்த லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க 2 நாள் 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு நல்லது, உங்களுக்கு இல்லை. சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா எபிசோட் வந்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே எப்படா இது முடியுன்ற மாதிரி இருந்தது. நிறைய பேர் லைவில் வந்துட்டு கண்டிப்பாக கடுப்பாகி கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு காதெல்லாம் பொத்திட்டு தூங்குற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மொக்கையாக போச்சு. மாக்கா பானந்த் வந்துட்டு போராடுறவங்க பிளேடு இதில் முத்துக்குமரனை கலாய்க்கிறார். நீங்கள் வந்து பேசிடியா, ஐயோயோ அவர் பேசிடியோ ஓச்சிடியோ, ஆனால் நீங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன் இவரை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து இன்டர்வியூன்ற பேரில் நம்ம எல்லாரும் வந்து கழுத்தார்த்த மாதிரி இருந்தது. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டியில் வந்து பயங்கரமாக ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயான் சூப்பராக செம மாதம் வந்துட்டு ஓடி 2 லட்சத்தை அடித்தார். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள், கண்டிப்பாக ரொம்ப டஃப், செம டஃப். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னா பவித்ராவும் 2 லட்சத்தை அடிச்சிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் 50,000 வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் 4 அடிச்சு இப்போ வந்து வின்னிங் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆக போகுது. ஆனாலும் இன்னும் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பிக் பாஸ் இந்த ரயான் எடுக்கும்போது வந்துட்டு இதுக்கப்புறம் டாஸ்க் ரொம்ப கடினமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா சௌந்தர்யா வந்து பணப்பட்டி எடுக்கிறன்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கி பாதி தூரம் ஓடி இருக்காங்க. அவங்களுக்கு பயம் வந்துட்டு இருக்கு. திரும்ப ரிட்டர்ன் வந்த மாதிரி ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ அது நாளைக்கு நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நிறைய, அதாவது இன்றைக்கி சரிங்களா, இன்றைக்கி வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நிறைய சம்பவங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இதை பற்றிலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முத்துக்குமரன் நம்பர் 1 வந்து சூப்பராக மாதம் வந்து இருக்கார். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,39,599 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 46.59. ஸோ கிட்டத்தட்ட 47%. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஹிஸ்ட்ரியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஒருத்தர் வாங்குறாருன்னா அது முத்துக்குமரன் மட்டும்தான். அதுக்கு காரணம் வெறும் முத்துக்குமரனோட உழைப்பு மட்டும் கிடையாது, முத்துக்குமரன் மேலே மக்கள் வச்சிருக்கிற அன்பு, மரியாதை. ஏன்னா அவ்வளோ அழகான நேற்று வந்துட்டு மாக்கா பானந்தோட இன்டர்வியூ கூட அழகுப்படுத்துறது இவர் மட்டும்தான். ஏன்னா மற்ற இன்டர்வியூஸ் எல்லாம் ரொம்ப போர். கேள்வி கேட்க தெரியுதா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாரா, இல்லை அப்படி தான் கேட்க சொன்னாங்களே தெரியல, ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ஆனால் முத்துக்குமரனோட இன்டர்வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு நீங்கள் இந்த விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போய் ஒருத்தங்க வரணும்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்னா யோசிக்காமல் மஞ்சரினர். ஏன் அப்படின் போது மஞ்சரி வந்துட்டு சிந்தனையாளர், சமூக பிரச்சனையை வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 8 தான் ஒரு பேச்சாளருக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா திரும்ப வந்துட்டு சாமானிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு அழகான விஷயத்தை பண்ணியிருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி ரயான் பணப்பட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவராக ஃபஸ்ட்டு போயிட்டு ரயான் கிட்ட போய் சொன்னார், இப்படி பண்ணு, வெட்டி எப்படி எடு, அந்த கைப்பிடி பிடிச்சிடாத, ஏன்னா ஓப்பன் ஆகிடும், டக்குன்னு அக்கில் வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ அப்படின்னு. அதே மாதிரி எல் ஷேப்பில் இருக்காது, உனக்கு பா ஷேப்பில் வரும், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ அப்படி இப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனுக்கு பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து போகும்போது இருட்டு, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வெளியே போகிறார் 100 நாள் கழிச்சு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த மரண பயத்தில் வந்தார். ஆனால் இதை வந்துட்டு விஷால் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஏமாத்துறாராம். ஏன் ஏமாத்துறாருன்னு நினச்சாராம், ஏமாத்தணும்னு பண்ணாராம். அது அப்படி பண்ணாதான் மாறி இவரும் ரயானும் வந்து பணப்பெட்டி எடுப்பாங்களாம். இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காதா, ஏன்னா பயந்துருவாங்களாம். அதனால் வந்து முத்துக்குமரன் வந்து அந்த மாதிரி நடிச்சாராம். ரொம்ப ஈஸியாக. ஆனால் அவர் போய் எடுக்க மாட்டாராம். என்னத்த சொல்ல, இப்படியே வந்து கடைசி வரைக்கும் முத்துக்குமரன் வந்துட்டு நிறைய பேர் குறை சொல்லிட்டு அப்படியே தான் இருக்க போகிறாங்க. நம்மால் டாப்பில் வந்து நிற்க போகிறார். அதுதான். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனை இன்றைக்கி நம்ம ஆர்ஜி ஆனந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க நேற்று. அதில் அவளை அழகாக வந்துட்டு எல்லாருமே, சௌந்தர்யா முதற்கொண்டு எல்லாருமே சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் அவரோட வெற்றி. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இவரை வெறுத்தவங்க கூட வந்துட்டு இவர் சூப்பர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாப்புல நம்ம ஆள். சரிங்களா? சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ஒரு படத்தில் ஹீரோவாக இருந்துச்சுன்னா ஒரு ரோலை பற்றி சொல்லுங்கன்னு போது அவ்வளோ அழகாக அண்ணன் ரோலை வந்துட்டு தீபக் கொடுத்தாரு, அப்பா ரோலை வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் கொடுத்தாரு. ரொம்ப அது நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி காதலி ரோலை வந்துட்டு நம்ம சௌந்தர்யா கொடுத்தாரு. ஜாக்லினுக்கு ரோலே கொடுக்கல. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சரி, 2வது பிளேஸில் நம்மளுடைய சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 55,061 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.38. மாக்காப்பா கூட ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருந்தாங்க. மாக்காப்பா உண்மையிலேயே வந்துட்டு நான் என்ன சொல்கிறதேன்னு தெரியல. எவ்வளோ பெரிய ஆள், ஒரு இன்டர்வியூ எடுக்கவே தெரியல. அப்படியே ஃபன்னாக ஒரு மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாரு, பேசவும் தெரியல. அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுங்க, கோவமாக என்ன பண்ணுவீங்க, அவங்க அதுக்கு மேலே ஏதோ ஒரு படத்தில் தான் அந்த ஒரு டயலாக் ஒரு சீன் வரும், இன்னும் நல்லா முறை இன்னும் நல்லா முறை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்க பண்ணுறது, அதுவும் சோகமாக பார்க்க சொன்னாலும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க மூஞ்சில் ரியாக்ஷனே வராது. சௌந்தர்யா மூஞ்சில் ரியாக்ஷனே வராது. எப்படி இவங்க நடிகை ஆக போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு அதிகப்படியான ஆசை வந்துட்டு நடிகையாக வருதான்.
அவர் வந்து டெஸ்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னு தோணுமா? ஒன்றும் புரியல, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி முத்துக்குமரனை பற்றி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது முத்துக்குமரனோட அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் வந்து இந்த அலையன்ஸ் போடுறதுல எனக்கு பிடிக்காது, ஆனால் அவன் நல்லவன். அதே மாதிரி அந்த சாப்பாடு கடைசியாக சாப்பிட்ற பாருங்க, எல்லோரும் கொடுத்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு 2-3 நாள் நடிக்கலாம், ஆனால் 100 நாள் நான் பார்க்குறேன் அவன் நடிக்காமல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டுறாங்க. கொடுமையாக இருந்துச்சு. என்னடா இது, எப்பயுமே இவங்க இகழ்ச்சியாக தானே பேசுவாங்க, என்ன புதுசாக புகழ்ச்சியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே அவங்களால போராடவும் முடியாது, அவர் ஜெயிச்சிட்டான்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் என்ன பண்ண முடியும் அப்படிமா இருந்துச்சு. நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவை நிறைய பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க வந்துட்டு ஒரு மேஜிக், அவங்க எப்படி வந்து மனசை கவர்றாங்கன்னே தெரியல இப்படின்னு. இன்னொரு விஷயம் பண்ணாங்க, 100 நாள் பயண வீடியோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து இதுக்கப்புறம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் நம்மளுக்கு வரா இருக்குது. அதில் வந்துட்டு போடுறாங்க டாஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சௌந்தர்யாவை நம்ம பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இல்லாத மஞ்சரி, தீபக் எல்லாரும் மறுபடியும் வராங்க. அருண் பிரசாத்லாம் மறுபடியும் வராரு. ஆனால் எங்கே சௌந்தர்யா? இதைத்தான் நம்ம முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று சொல்லி அவனுங்க சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. ஆனால் காலை எடுத்து வச்சாங்க, கொஞ்சம் தூரம் போய்ட்டு திரும்ப வந்துட்டாங்க. பட் எடுத்து வச்சாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். 3வது பிளேஸ் பற்றினா நம்மளுடைய விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 37,424 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.49. விஷாலை போட்டு புரட்டியத்தார் பாக்காப்பா, அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 2-3 கொஸ்டின், அதே ஒரு கொஸ்டின் எல்லாமே கேட்டது எல்லாமே பேர்கள் என்ன தெரியுமா, ரசிகைகள் பேர் எல்லாமே பெண்கள் பேர். அதுலேயே அவர் வந்து ஆஃப் ஆகிட்டார். அதே மாதிரி இவரை கூட்டு போகிற மாதிரி வந்து ஒரு ப்ராங்க் வேறு பண்ணார். அப்புறமா அவருக்கு மூஞ்சி மாறிடுச்சு. கடைசியாக தான் சொன்னார் இது ஒரு ப்ராங்க்ட்டு. இதுலேயே வந்துட்டு உனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிடிக்குமா, இல்லை வந்துட்டு ஃப்ரெண்டாக இருந்து கல்யாணம் பண்ண பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஏன்னா வீட்டுக்கு வந்து நான் போயிட்டுருக்கு. அவர் நான் வந்து என்ன கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டேன்னு கலாக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ ஏரோப்ளேன் ஓட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் 6 மாதம் மேலே இருக்க, உனக்கு பிரச்சனையாக இருக்க, ஃப்ரீயாக இருக்கலான்றாரு. எல்லாமே வந்துட்டு இவர் என்னென்ன பண்ணாலும் எல்லாத்தையும் பார்த்துருப்பார் போல இருக்குது. அதனாலேயே வந்துட்டு அவர் வந்து நிறைய விஷயங்கள் இது சம்மந்தமாகவே கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஷால் வந்து அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, முத்துக்குமரன் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லி வந்து ட்ரிகர் பண்ணுறாங்களாம். யாரை? இவரை ட்ரிகர் பண்ணால் இவர் போய் எடுத்து வந்துடுவார் இந்த சூட் கேஸு. செம்ம காமெடி பீஸாக இருக்காருங்க. வர ஏன் இப்படி விஷால் எவ்வளோ அழகாக இருப்பார், பயந்தாங்கோலியாக இருக்காருங்க உண்மையிலேயே. ஏன்னா சுனிதா கேட்குறாங்க, செம்மையாக கலாச்சிட்டாங்க. என்னென்னா ஏண்டா அவன் ரயான் வந்துட்டு பணப்பட்டு எடுக்கிறதுக்காக போனால நீ எது கை தூக்கல? இல்லை நான் கை தூக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவன் முன்னாடி போயிட்டான். சரி முதல்ல உனக்கு ஆசை இருந்துச்சா? இல்லை ஆசை இருந்துச்சு. ஏன்னா சத்யா கிட்ட காலையில் சொல்லியிருந்தார், நான் இன்றைக்கி வந்து பணப்பட்டு எப்படி எடுக்க போகிறேன் தெரியுமா, சரித்திரம் படைக்க போகிறேன். என்ன சரித்திரம் அப்படின்னா, வெளியே ஓடிடுவாரான், கையெல்லாம் தூக்கிட்டு அங்கே போய் எடுப்பாரான், பஜர் அடிச்சோன்னு வேகமாக ஓடி போய் அந்த பெட்டியை தொட்டுட்டு பணத்தை எடுக்காமல் உள்ளே வந்துடுவாரான். என்னடா இது நம்புற மாதிரி தெரியலையப்பா அப்படின்னா, நம்பித்தான் ஆகணுன்றார். நீங்கள் இந்த மாதிரி சொல்லி தான் 2 பேரும் நம்பி கடைசியில் மோசமாக போயிட்டுருக்கு. நாங்கள் வேறு நம்பணுமா அப்பணுமா இருந்துச்சு. இப்படியே கதை விட்டுட்டே இருக்கார். காலையில் சத்யா கிட்ட விட்றாரு, மதியானத்துக்கு மேலே வந்து அன்ஷிதா கிட்டேயும் சுனிதா கிட்ட கதை விட்றாரு. ராயானும் முத்துக்குமரன் போனது ரொம்ப ஈஸியாக, இவரில் ஈஸியாக பண்ணிடுவாராம். அந்த கார்டன் ஏரியாவில் ஓடி பார்த்தாராம், எவ்வளோ செகண்ட் சொன்னார், அதுங்களையும் வந்துட்டேன் 2 செகண்ட் தான், அதெல்லாம் அசால்ட்டு பண்ணுறோன்றாரு. வாயில் நல்ல வடை. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 29,340 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.79. ஸோ ஜாக்லின் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். முத்துக்குமரன் அவ்வளோ அழகாக வந்து பாராட்டினாங்க, அவ்வளோ அழகாக. அதை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, முத்துக்குமரன் ஏன் அவங்க வந்து சொம்பு தூக்குறாங்க தெரியுதா, எல்லாம் ஓட்டுக்கு அப்படின்றாங்க. பட் அவங்க மனசார சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த கேமை வந்து எல்லோரும் எப்படி அணுகணும்னு நினைக்கிறாங்க, இவன் என்ன பண்ணானா இதனால் நம்மளுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், அதையும் தாண்டி மக்களுக்கு இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நல்லா இருக்குன்றதெல்லாம் யோசித்து நம்மளுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறான். அது செம்மையாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய வெற்றியை நான் என்ன திரும்ப பார்க்குறேன், முத்துக்குமரன் நினச்ச விஷயத்த நான் யோசிச்சுட்டேன்னா அதுவே எனக்கு பெரிய வெற்றின்றாங்க. அதே மாதிரி எல்லோரும் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன் என்ன சொல்கிறீங்க, நான் எப்போ திரும்ப அதை உணர்றேன், முத்துக்குமரனுக்கு நான் ஒரு கரெக்டான போட்டியாளர் அப்படின்னா அது நான் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன் நான் ஏற்றுப்பேன். இப்படி வந்துட்டு பயங்கரமாக சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இவங்களும் வந்து சௌந்தர்யா பற்றி பெருசாக சொல்லலை. ஏன்னா அவங்களுக்குமே குழப்பமாக தான் இருக்குது, எப்படி சௌந்தர்யா வந்தாங்கன்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல இவங்க சும்மா சாதாரணமாக சொன்னாங்க. அவர் கேட்டார் மாக்கப்பா, ஏமா அந்த பணப்பட்டி காசு வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு எல்லாமே பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, ரயானுக்கு சௌந்தர்யா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன், அவங்களும் பணக்காரங்க, எங்கே ஒரு க்ரீமே வந்து செம்மையாக வந்து செலவு பண்ணி வாங்கி வைக்கிறாங்க, அவங்களுக்கு இது போய் நான் எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இதை வந்து பெருசாக்கி ஆர்ஜி ஆனந்தி ஒரு பக்கம் நம்ம ஜாக்லின் கலாய்க்கிறாங்க, அன்ஷிதா கிட்ட போய் இந்த அம்மா போய் கேட்குறாங்க, தேவையா? அவங்க கிட்ட போய் கேட்டோன்னு அவங்க நீ பண்ணது தப்பு எப்படிம்மாண்ணா, ஆமாம் நீ இப்படி தான் உன்னை வந்து நான் நடிகைன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டேன், உன் பிஆர்ஸ்லாம் என்னது பிஆரா, ஆமாம் உன் பிஆர்லாம் வந்து என்னை எப்படி கலாய்ச்சாங்க தெரியுமா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அன்ஷிதாக்கு என்னென்னா, அன்ஷிதா யாராவது கலாய்ச்சிருவாங்களாம்,
கலாய்ச்சதுக்கு பதில் அவங்க கலாய்க்காமல் அவங்களுடைய ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க பிஆர். இப்போ முத்துவோட அம்மா வந்து பேசிட்டாங்கன்னா முத்து அம்மா வந்து பிஆர். ஜாக்லின் அம்மா வந்து எதாவது கேட்டாங்கன்னா ஜாக்லினோட அம்மா வந்து பிஆர். என்னத்த சொல்ல, பாவம் நொந்து போட்டாங்க. என்னத்த சொல்ல. 5வது பிளேஸில் நம்மளுடைய ரயான் இருக்கார். எப்படி சூப்பரில். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 19,636 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.55. ஸோ ரயான் வந்து டப்பானா தான் மேஜிக் நடக்குது. ரயான் உங்கள் மேஜிக் நல்லா நடக்குதுப்பா. டப்பான்னு 5வது பிளேஸ்க்கு வந்துட்டீங்களே, இன்னும் வந்துடுவீங்களோன்ற மாதிரி ஒரு பதவதைப்பு ஒரு சில பேருக்கு இருக்கலாம். பட் அவர் தலைகீழ அது நின்று தண்ணி குடித்தாலும் மேலே வரமாட்டார். நம்ம முத்துக்குமரனுக்கு தான் இந்த கப்புன்றதுல அந்த கப்புலேயே எழுதி வச்சுட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ரயான் திடீர்னு ஏன் உள்ளே வந்திருக்காரு அப்படின்னா, நேற்று வந்து திடீர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் ஏன் வந்தார் தெரியுமா, முத்துக்குமரனை பற்றி நேற்று சொம்பு துக்கிறமாக பேசினார்ல. ஏன்னா நான் டிடிஎஃப் வந்ததுக்கு காரணமே முத்து, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தது முத்து அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அருண் பிரசாத்தும் முத்துக்குமரன் சேர்ந்து ஒரு மாதிரி பண்ணாங்க பாருங்க. அந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா நடந்து போயிட்டுருக்காங்க. என்ன ஒன்றும் புரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ நாள் தான் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது, என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சேர்ந்து ஆகணும். அது ரொம்ப அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் ரயானை பற்றி என்ன சொன்னார்னா, நான் எனக்கு வந்து ரயான் கூட அவ்வளோ இது இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னா தீபகனை விட கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும், மற்றபடி அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, அவனை நான் எப்படி பார்க்கன்னா, நான் வில்லேஜில் வளர்ந்தவன், அவன் வந்து சிட்டியில் வளர்ந்தவன், அவ்வளோதான், மற்றபடி நான் என்ன மாதிரி தான் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி செமையாச்சு. 2 பேரும் மாறி மாறி பாராட்டின விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அதேமாதிரி அவர் வந்து 17 செகண்ட்ஸில் அந்த எவ்வளோ 30 45 அதை வந்து ஓடி வந்ததெல்லாம் பெரிய விஷயம். அப்படியே சூறாவளி காற்று மாதிரி வந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரெல்லாம் பாராட்ட நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் 5வது பிளேஸில் வந்தது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா பவித்ரா தான் 5வது பிளேஸுக்கு தகுதியானவங்க. ஃப்ரம் டே 1 வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, பட் அவர் வந்திருக்காரு. ரைட்டு. 6வது பிளேஸில் பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி 18,566 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.2. ஆனால் செம்ம ஊம குசிம்பி வேலையெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது. நைட்டு வந்துட்டு ஆரணவே பாவம், எங்கே செல்லும் இந்த பாதை இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது அன்ஷிதா வந்துட்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்டாங்க. இவங்க வேணான்னாங்க. அவர் வந்துட்டு எம்மா எனக்கு வேணாம் சொல்லிவிடுமா அப்படின்னு அருணவ சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டாங்க. தெரியாத மாதிரி ஏன் அவங்கக்கிட்ட டைரெக்டாக நீங்கள் பேச மாட்டீங்க, அவர் ஏம்மா உனக்கு தான் தெரியல அப்புறம் என்ன, எனக்கு தெரியாதுங்கன்றாங்க. அப்படியாம்மா, இல்லைம்மா அவங்க வந்து இப்போல்லாம் வந்து கேங்கோடு இருக்கிறதுனால கால் ஷீட் நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது. இல்லையா அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுவாங்களே, இப்படி போட்டு எல்லாத்தையும் வாங்கிறது. ஏம்மா இப்படி பண்ணுறேன்னா ஏங்க கோவிச்சிக்கிறோம், தெரியாமல் தானே கேட்டேன்னு சொல்லிட்டு அழகாக பேசி எல்லாத்தையும் கறக்குறாங்க. எப்படி தான் முடியுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், அந்த பொண்ணு உண்மையிலே வந்துட்டு அப்பாவி இன்னசென்ட் அப்படி தான் நினைக்கிறோம். பட் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இருக்கவங்களாம் பயங்கரமான கிளவரான ஆளுங்க. அதே மாதிரி இவங்களுடைய நலம் விரும்பி யார் அந்த ஃபேன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்க சொல்லும்போது, அதாவது மாக்காப்பா ஆனந்த் சொல்லும்போது எப்படி கண் கலங்குவாங்க, அவங்க டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டிஷ்யூ பேப்பரே எனக்கு கொடுத்துருங்கன்றாங்க. இது என்னடா அது, நயன்தாரா அவங்களுக்கே அந்த மாதிரி வந்ததில்லை, இவங்களுக்கும் வருது. அந்தளவுக்கு லைக் பண்ணுறாங்க பொழுது. அதனால தான் வந்து பிஜேபி சார்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த டேரக்டர், பவித்ரா கிட்ட மட்டும் வச்சுக்காத, ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்சிருவாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் ஓட்டை போட்டு அந்த அம்மாவை 4th பிளேஸ் 3rd பிளேஸ் வர வைக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 2,99,626 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் ஆக்சுவலாக வந்து நேற்று நடந்திருக்கணும், நடக்குன்றாங்க. இந்த பெருசாக வந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த யானை வந்துட்டு அதை நம்ம இந்த என்ன சொல்கிறது கேஸ் வெளியே வரதை சொல்லுவாங்களே, கேஸ் பிரியறத அதை வந்து சொல்லுவாங்களாம், யானை போட போகுது. கடைசியில் அதுவும் நம்ம மனுஷன் வரதை சிறுக்குன்னு போட்டுருமா. அந்த மாதிரி எவிக்ஷன் வருது கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஏன் அப்படி ஏமாத்துறீங்க? எவிக்ஷனை வச்சு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 5 பேரை வச்சு ஃபினாலாக கூட்டு போய் பண்ணுங்களேன். போன வாரமும் ஒரு மொத்தம் வரல, இந்த வாரமும் இன்னும் வரல, என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பவித்ரா தான் வெளியே போகிற மாதிரி இருக்குது. இது கரெக்டாக இல்லையா? அதேமாதிரி டாப் 5 வந்துட்டு கரெக்டான ஆர்டர் தான் இருக்காங்களா, இல்லைங்க எங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா எந்த ஆர்டரில் நீங்கள் சொல்லுங்கள். நான் கமெண்ட்ஸில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வரைக்கும் பாய் நண்பர்களே.